ஹே அமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட எஃப்எஃப் தான், மை பிளைண்ட் ஹஸ்பண்ட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்களும் ஒன்று சும்மா விளையாட்டுக்கு முட்டாள்னு சொல்ல ஜேகேவோ ஏண்டி ஒரு பேச்சுக்கு என்ன நானே முட்டாள்னு சொல்லிக்கிட்டா நீங்கள் சொல்லுவியா வாயை, இந்த சொன்ன வாயை அப்படின்னு சொல்லி அப்படியே தடவி அவங்க வாயை அப்படியே வந்துட்டு லிப்ஸை அப்படியே பிடிச்சி இழுத்து அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப நேரம் டீப்பான கிஸ். அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணி என்னடி பிரச்சனை வரப்போகுது, இனி பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் அது நமக்கு பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிற பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல, அவன் சொன்ன வார்த்தையில் நீங்கள் ஷை ஆகுறீங்க. அதை பார்க்க தான் அவனுக்கு கொடுத்து வைக்கலே தவிர மற்றபடி அவனால் உணரலாம் முடியுது. ஸோ மடியில் தானே இருக்கீங்க, அவனால் நீங்கள் வெக்கப்படுறீங்கிறத உணர முடியுது. ஆனால் அப்படியே அவன் கண்ணத்தை பிடிச்சிக்கலி, இதாண்டி என் நிலாக்குட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்போ தொட்டாலும் என்னமோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை தொடுற மாதிரி அப்படியே ஷை ஆகுறது, இந்த ப்ளஷ் ஆகுறது பார்க்க தான் முடியல தவிர என்னால் நல்லாவே உணர முடியுது நீ எந்த அளவுக்கு வெக்கப்படுற அப்படின்னு. ஒவ்வொரு வாட்டியும் நான் தொடமதெல்லாம் அப்படி வெக்கப்பட்டு நின்னா நான் எப்படி ஒன்று விடுவேன். அப்புறம் என்ன, நம்ம 2 பேர்த்துக்கும் நிறைய குழந்தைங்க, 10 குழந்தைங்க பெற்றுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பேர் வச்சு சீராட்டி பாராட்டி அடி நான் பாட்டுக்கு பேசிட்டு போக்க. குழந்தை பெற்றுக்கதெல்லாம் பற்றி அப்புறம் பேசலாம் பாவா. ஆமாம், அப்புறம் பேசிக்கலாம், நமக்கு என்ன அதுக்குள்ளே வயசாகிடுச்சா என்ன, இப்போது வேறு பேசலாமா அப்படின்னு உங்கள் கன்னத்தில் அப்படியே அவன் லிப்ஸை வச்சு உரசுறான். ஐயோ பாவா அது நான் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது ஃபஸ்ட்டு கட்டில் பாடத்தை முடிப்போம், அப்புறமா தொட்டில் பாடத்துக்கு போகலாம், நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை இப்போ கிஸ் பண்ண. ஐயோ பாவா அப்படின்னு தள்ளுறீங்க, என்னடி அப்படிங்கிறான். குழந்தை பெற்றுக்கத்தை பற்றிலாம் அப்புறம் யோசிக்கலாம் பாவா. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகணும், உங்கள் கண் பார்வை வரணும், சர்ஜரிக்கு தேவையானதெல்லாம் சீக்கிரமே ரெடி பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடியே உங்களோட எல்லா ப்ரோக்ராமையும் போஸ்ட்மார்ன் பண்ணுங்கள். இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் முடிச்சிருங்க. இதுக்கு மேலே நீங்கள் அதை வெயிட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு சர்ஜரி நடக்கணும், உங்கள் கண் பார்வை வரணும் பாவா, அதுக்காகத்தான் நான் இவ்வளோ போராடிட்டுருக்கேன் அப்படின்னு மனசுக்களை நினச்சிக்கிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவனும் ஐயோ என்ன சொல்கிறேன்னு தெரியலடி, உத்தரவு மகாராணி அப்படின்னு சொல்லட்டுமா அப்படிங்கிறான். பாவா நீ சொன்னால் அப்பிலே கிடையாது, நீ சொல்லிட்டல எல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு நான் கண்ணுக்கு சர்ஜரிக்காக வந்துடுறேன். எனக்கு சர்ஜரி பண்ணதும் கண் வந்ததும் உன்னை தாண்டி முதல்ல பார்க்கணும். ஏன்னா எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது, நடக்கவே நடக்காது, கண்ணே திரும்பி வராது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் லைஃப்பில் நீ எப்போ வந்தியோ, நீ வந்ததுக்கப்புறம் திரும்ப எல்லாம் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்குடி, நீ என்னோட தேவதை நிலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள இறுக்கி பிடிக்க மனசெல்லாம் ரணமாக இருக்குது. நிலா நிலான்னு அவன் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போது இருந்தாலும் அமைதியாக இருக்கீங்க. ஸோ அவனும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான். என்ன பாவா அப்படிங்கிறீங்க. இந்த வாழ்க்கையில் எது வேணாலும் நடக்கலாம், நான் சம்டைம்ஸ் கோவப்படலாம், உன்கிட்ட இந்த மாதிரி அத்துமாரி நடக்கும்போது உனக்கு அதனால் கூட கோவம் வரலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் என்னை வெறுத்துற மாட்டல, என்கிட்டேருந்து விலகிற மாட்டல, அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிறான். உங்களுக்கோ கஷ்டமாக இருக்கு, இதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க, நான் பண்ண போகிறேனே பாவா, நான் பண்ணதெல்லாம் தெரிஞ்சால் நீங்களே நான் ஒதுக்கிடுவீங்க, மனசெல்லாம் துடிச்சிக்குது. என்னடி நான் கேட்டுகிட்டே இருக்கேன், பதில் சொல்லாமல் இருக்க அப்படிங்கிறான். ஏன் பாவா இப்படிலாம் பேசுகிறீங்க. தெரில நிலா, கொஞ்ச நாளாகவே மனசெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, குழப்பமாக இருக்குடி. ஆர்வம் கிடைக்க போகுது, அது சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அந்த சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்க முடியல. ஏதோ பார்வை கிடைச்சதும் என்னை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ உள் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குடி. ஏன் இப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. முதல் முறை இப்படி தான் இருந்துச்சு. இப்போ தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அம்மா அப்பா ஒரே நேரத்தில் போனது, என் கண் பார்வையும் போனது. இப்போது இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அதே மாதிரி அதே நெருடல், ஏதோ மனசுக்குள்ள ஒரு படபடப்பு. எனக்கு அந்த மாதிரி எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது. என் நிலா, நீ என்னை விட்டு போயிடக்கூடாது, சத்தியம் பண்ணடி, எது நடந்தாலும் எப்போவும் என்னை விட்டு போக மாட்டேன்னு அப்படின்னு கை நீட்டிகிட்டே இருக்கான். இருக்கோ கண்ணெல்லாம் டியர்ஸ், அதனால் என்ன சொல்ல முடியும். ஸோ அப்படியே நடுங்கிற கையை அவன் கையோடு வச்சு, என்ன நடந்தாலும் சரி உங்கள் நிலா உங்களை விட்டு எப்பவும் போக மாட்டா, இது சத்தியம் அப்படிங்கிறீங்க மனசுக்குள்ளே. நான் கூட அப்படி தான் நினைக்கிறேன் பாவா, உங்களை விட்டு எப்போவுமே போகவே மாட்டேன், உங்களுக்கு எது கெட்டதோ அதை செய்யவே மாட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள் கூடவே இருந்து குடும்பம் நடத்துகிற பாக்கியம் எனக்கு இல்லை. தூரமாக இருந்து உங்களை பார்த்துக்கிறேன், அதை போதும் இந்த பிறவியில் எனக்கு.
அப்படின்னு மனசுக்குள்ளே இப்படியும் வெளியில் அப்படியுமா ஒரு சத்தியத்தை பண்ணுறீங்க. அப்புறம் என்ன சைன் வாங்கின பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஜிமினோட அப்பா கிட்ட கொடுத்ததும் அவருக்கோ ஏகபோக சந்தோஷம். அவருக்கு தேவையானது கிடச்சிருச்சு. இன்னைக்கான கண்ணே வந்தாலும் அவன் எது கேட்டாலும் பொழைச்சிக்கலாம், நம்மக்கிட்ட தான் சொத்து இருக்கேங்கிற தைரியம். இதுக்கப்புறம் அவனுக்கு எது பண்ணால் எனக்கு என்ன, ஒரு சித்தப்பாவா நானும் கூடவே இருக்கேன் அப்படின்னு ரொம்ப நல்லவராக அவர் நடந்துக்க அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ கொஞ்சம் டேஸ் இப்படியே போகுது. நீங்கள் சொன்ன மாதிரியே ஜேகே அவனோட அத்தனை வேலைகளையும் 1 வீக்கில் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறான். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவனும் போய் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆகிடுறான். நம்மால் ஜிமினோ ஏகபோக வசனம் சாராட்ட பேசிட்டு வந்தாலும் அவன் மனசு ஃபுல்லாக சாரா மட்டும்தான் இருக்கா. அவன் மட்டும் நிறைஞ்சிருக்கும் போது அவனால் மட்டும் எப்படி அவளை வெறுக்க முடியும்? ஸோ முழுசாக அவன் நினப்பு தான். அதனால் அவனால் மறக்க முடியாதனால ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு பெட்டில் உருண்டுட்டு கிடக்குறான். அவளோட நினப்பில் அவன் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. அப்படியே எடுக்கிறான். அந்த பண்ண வீடு இருக்குல்ல, அங்கே வந்து மெய்டு தான் கால் பண்ணியிருக்காங்க. அவனும் எடுத்து அப்படியே போதையிலே ஹலோ அப்படிங்கிறான். அந்த பக்கத்துலேருந்து தம்பி அது ஐயா அப்படின்ட்டு அவங்க கூப்பிட அப்படிங்கிறான். ஐயா அந்த பொண்ணு சாப்பிடவே மாட்டேங்குது, 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு, கொலை பட்னியாக கிடக்கு. அதான் நாங்களும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நீங்கள் வேறு எடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க பதட்டத்தோடு சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று ஆனால் மறுபடியும் அவங்கள தானே வந்து டார்ச்சர் பண்ணுவான் அந்த பயம். ஸோ வந்துட்டு ஒரு வழியாக ஃபோன் எடுக்கும் தான் நிம்மதியாக இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்க சொல்ல ஏதோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். இப்படிங்கும் அவனுக்கும் செம்ம கடுப்பாகுது. அப்படியே பல்ல கடிச்சு ஜிமின் அவகிட்ட ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறான். அந்த மைடோ ஃபோனை கொண்டு வந்து சாரா கிட்ட இந்த பாப்பா தம்பி பேசுது அப்படின்னு நீட்டுறாங்க. அப்படின்னு பார்க்குறா. ஜிமின் தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க நீட்ட நானா ஏன் அப்படின்னு அவளுக்கும் இது லைனில் அப்படின்னு அவங்க காட்ட அவனுக்கு தான் கோவம் வரும்னு தெரியும்ல நல்லாவே. ஸோ சாரா டக்குன்னு ஃபோனை வாங்கி ஹலோ அப்படிங்கிறா. அவளோட வாய்ஸு அப்படியே அவன் காதில் அப்படியே என்னமோ மாதிரி வந்து பாயுது. இவ்வளோ நாள் அவளோட வாய்ஸை கேட்காம அவளை பார்க்காம தவிச்சு கிடந்தவனுக்கு அவளோட வாய்ஸ் அவ்வளோ இனிமையாக இருக்குது. ஸோ அதை கேட்டதுமே ஓடி போய் அவளை தூக்கி அப்படியே கட்டி பிடிச்சிக்கணுன்னு அவனுக்கு மனசுக்குள்ளே தோணு. அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு வராத கோபத்தை வர மாதிரி காமிச்சிக்கிட்டு நாடி உனக்கு பிரச்சனை சாப்பிடாம சீன் போட்டுட்ருக்கியா? இந்த சீன் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீங்கள் சீன் போட்டதும் அப்படியே இந்த ஜிமின் ஓடோடி வந்து உங்களுக்கு கெஞ்சி கொஞ்சி சோறு ஊட்டுவான்னு நினச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் இனி நடக்காது. அதான் என்ன வேணான்ட்டில. இனி அந்த பக்கம் நான் வரவும் மாட்டேன், உன் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன். நான் நினச்சிட்ருக்க நீ தின்னா தின்னு தீங்கலாட்டி சாவு. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் இந்த நாடகம்லாம் நடிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்த அப்புறம் நீ மட்டும் இல்லை, உன் அக்காவும் இங்கே தான் எங்கள்கிட்ட இருக்கா. அது ஞாபகத்தில் இருக்குல்ல? நீ தீங்காமல் இப்படி பண்ணிகிட்டு இருந்த அவளை அப்புறம் போட்டு தள்ளி பார்சலாக கட்டி உனக்கு தான் அனுப்பி வைப்பேன். ஜாக்கிரதை. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணிகிட்டு இருந்த அவ்வளோதான். ஒழுங்காக போய் சாப்பிட்ற வேலையை பாடுறீ. ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு அவனே பேசி அவனே ஃபோனையும் வச்சுட்டான். இங்கே சாராவோ ஃபோனையே விரித்து பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் நம்ம ஜிமினோ ஏகவசனம் பேசிட்டு அப்படியே கண்ணில் இருந்து டியோர்ஸ். எதுக்குமே அழுக்காதவன், எதுக்குமே அசராதவன் அலறான். அப்படியே என்னடி உனக்கு வேணும்? ஏன்டி இப்படி என்னை படுத்தி எடுக்கிற? என்னை வேணான்னு சொல்லிட்டில்லடி பொம்மி, என்னை வேணான்னு சொல்லிட்டில்ல, அப்புறம் எதுக்கடி என்னை கூப்பிடுற? நான் உனக்கு வேணாமா? நான் உனக்கு வேணாமாடி, அப்புறம் ஏன்டி கூப்பிடுற? நான் வரமாட்டேன்டி, நானும் ரோசக்கார வரமாட்டேன் அப்படின்னு புலம்பிட்டு கிடக்குறான். ஐடோ பாப்பா சாப்பிடுமா அப்படின்னு சாப்பாடை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு அவங்க ஃபோனை வாங்கிட்டு போக அவளுக்கும் சிரிப்பு தான் வருது. என்ன சொன்னார் இப்போ? கொஞ்சம் சோறு ஊட்டினாரா? இவர் எனக்கு அந்த மாதிரி செஞ்சார். மிரட்டி உருட்டி தான் சாப்பாடு ஊட்டுவார். கொஞ்சிறாராமா. பேசும்போதே தெரியுது என்ன பிடிக்கலையா? நம்பிட்டேன் வரமாட்டீங்க, பார்க்கலாம் இத்தனை நாளைக்குன்னு அப்படின்னு இங்கே ஒருத்தி அவனை நினச்சி தனியாக புலம்பிகிட்டு இருக்கா. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஜேகேவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிட்டீங்க. அவனுக்கான எல்லா டெஸ்ட் எடுக்கும் போதும் எல்லா நேரமும் கூடயே இருக்கீங்க. என்ன தேவையோ அத்தனையும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பாதுகாப்பாக அப்படி இருக்கீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து ஜிமின் அப்பா அப்புறம் அந்த அத்தை பொண்ணுன்னு யாருமே வந்து அந்த பக்கம் கூட தலை வச்சு படுக்கல. பிகாஸ் நிலாக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்னாலே அலர்ச்சி, அதுவும் சேவக செய்கிறதுலாம் ஆகவே ஆகாதுன்னு ஒதுங்கி நின்றுக்கிட்டான். எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்து பண்ணுறீங்க. ஜிமின் அம்மா மட்டும் அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சு. அவங்க மட்டும்தான் 3 வேளை சாப்பாடு ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையும் பார்த்து கொடுத்து விடுற ஒரே மனுஷி. எப்போயாவது வந்து அவங்களும் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த மனுஷியை தவிர வேறு யாரும் அங்கே மனுஷனே கிடையாது. அப்புறம் எங்கேருந்து? ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதுவும் இது பண்ணிக்கல. உங்களுக்கு ஜேகேக்கு கண் பார்வை நல்லா வரணும், அவ்வளோதான். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவனுக்காக பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு கூடவே இருக்கீங்க. ஜேகேக்கு இன்றைக்கி தான் ஆப்ரேஷன். ஸோ அப்படியே வாயில் பச்சை தண்ணி கூட படாமல் நல்லபடியாக இந்த ஆப்ரேஷன் முடியணும்னு வேண்டுதோட கண்ணில் டியர்ஸோட அப்படியே அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் வாசல்லே உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் இப்போ தான் வரான்.
உங்களை பார்க்கும்போதே அவனுக்கு வேதனையாக இருக்குது. அவனுக்கு நல்லா தெரியுது நீங்கள் ஃபீல் பண்ணி ரொம்ப வந்து இழைச்சி போயிருக்கீங்க. அதையும் தாண்டி வந்துட்டு இப்போ சாப்பிடாமல் அப்படியே அவனுக்காக நீங்கள் ஏங்கி உட்காந்துருக்கதும், அது மட்டும் இல்லை அவனுக்கு கண் பார்வை வந்ததும் உங்களோட வாழ்க்கை பறிப்போக போகுதுன்னு ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். முதல் முறையாக ஜிமின் உங்களுக்காக ஃபீல் பண்ணுறான். பொறுத்தவரையும் எப்படியோ பணம் சம்பாதிக்கிறது, அதுக்காக பெண்கள் இருக்கிறது, அதெல்லாம் தான் பார்த்துருப்பான். இந்த மாதிரி அதுவும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்த மேலே காதல் வைக்க முடியுமா, இந்த அளவுக்கு ஒருத்தி இருக்க முடியுமான்னு அவனுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவன் கூட இருக்கிறவங்களே வந்துட்டு பணத்துக்காக தான் எதையும் செய்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது பணமே பிரதானம்னு நினைக்கிற நிலா இங்கே எதுவுமே தேவையில்லை, இவர் நல்லா இருந்தால் போதும், கண்ணு வந்தால் போதும், என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற நீங்கள் இங்கே அவன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க, இவ்வளோ மாதிரி பொண்ணெல்லாம் எங்கடா இருக்கீங்க, கிடைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவன் மனநிலை இருக்குது. ஸோ இப்போ அவன் மனசோ இப்படி தானே இவன் தங்கச்சி சாராவும் நம்மளை பார்த்துக்குவா அப்படின்னு யோசிச்சுட்டு, அவள் எதுக்கு நம்மளை பார்த்துக்கணும், நம்ம அவளை பார்த்துக்குவோம், அவளை நல்லபடியாக பார்த்துக்குவோம். அப்போ நம்ம கட்டி பிடிக்கும் போது அப்படியே நீ தான் எனக்கு எல்லான்னு ஒரு பார்வை பாப்பா பாரு, ஐயோ அந்த பார்வை ஒன்று போதும், அதுக்கு தானடா ஜிமின் அவள் காலடியிலே விழுந்து கிடக்கிற என் பொம்மாய். அவளை அப்படியே வச்சுட்டு எல்லாம் அப்படி முத்தம் கொடுத்தே அவளை துடிக்க வைக்கணும், அவளை தூக்கி வச்சு கொஞ்சணும், அவளுக்கு எல்லாமா நான் இருக்கணும், அவள் எப்போவும் என் கூடவே இருக்கணும், என்னால் அவளை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது, அவளாலையும் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்ல வைக்கணும், என் பொம்மி என் கூடவே இருப்பாள் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவன் மனசாச்சோ அதான் அவள் உன்னை காரி துப்பி போடான்னு விரட்டி விட்டாளே, இன்னும் ஏன்டா அவளையே நினச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இது வேறு அடிக்கடி வந்து என்னை இப்படி பண்ணும் தப்ப அப்படின்னு சொல்லி மனசாட்சியை விரட்டி விட்டுட்டு, நம்ம எதுக்கு இப்போ அவளை பற்றி நினைக்கிறோம், நம்ம நினைக்கக்கூடாது, நம்மளை வேணான்ட்டால அப்படின்னு திருப்பியும் பழையபடி முருங்கை மரம் ஏறிடுறான். ஸோ இப்போ இதை பற்றி நினைக்கக்கூடாதுன்ட்டு அவங்க கிட்ட வந்து, இங்கே பாருமா கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு ஜிமின் உங்களுக்கு ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, இல்லை வேணாம் அப்படிங்கிறீங்க. இப்படியே நீ உட்காந்துட்டு இருந்தா அவனை பார்க்கறதுக்கு உனக்கு ஃபஸ்ட்டு தெம்பு வேணும், நல்லா சாப்பிடு, அப்புறம் எழுந்து வந்து ஜேகே ஏன்டா தான் கேள்வி கேட்பான், ஏன்டா என் பொண்டாட்டிக்கு சரியாக சாப்பாடு கொடுக்கலையாண்டு அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவனுக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியல, வாய் தவறி வந்துருச்சு. அது சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து பேசி கீசி சாப்பிட வைக்கிறான். நீங்களும் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கனால சரி கொஞ்சம் சாப்பிட்லான்னு கொஞ்சமாக சாப்பிட்றீங்க. அப்போ பரவாயில்ல, இந்த பொண்ணாவது 2 வாட்டி கேட்டதும் சாப்பிட ஒத்துக்குச்சு, தங்கச்சி இருக்காளே எப்பா அவளை அரட்டி உருட்டினா கூட அப்படியே கேன என்னையே பார்த்துட்ருப்பா, அப்படியே ஊட்டி விடணும், மேடமுக்கு ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவாங்க, என் சாரா பட்டுக்கு நான் தான் ஊட்டி விடணும் அப்படின்னு திரும்பவும் மனசு அவளை தான் நினைக்கிது. என்ன பண்ணிகிட்ருப்பா, சாப்பிட்ருப்பாளா, அவளை சாப்பிட வைக்கிறது ரொம்ப பாடணும், சாப்பிட்டு நல்லா டேப்லெட்லாம் போடுறாளா ஒன்றும் தெரியல, ஏற்கனவே சத்து இல்லைன்னு அப்படியே செத்த மாதிரி இருப்பா, இப்போ எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு ஏதோ கை குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வந்த அம்மா புலம்புவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவன் மனசாட்சி அவன்கிட்ட புலம்பிகிட்டு இருக்குது. அவனுமே அப்படியே அவன் நினப்பிலேயே தான் இருக்கான். வந்துட்டு ஒரு வழியாக ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் இன்னும் கண்ணு முழிக்கல, லேட் ஆகும் அப்படின்னு. அது வரைக்கும் ஜிமின் உங்களோடய தான் இருக்கான், நீங்களும் வந்துட்டு அங்கேயே தான் இருக்கீங்க. அவனும் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த சாப்பிட சொல்லும் போது பேசினதான், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசலை எதுவுமே பண்ணல, ஆனால் அது வரைக்கும் உங்களை விட்டு நகரவும் இல்லை, உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவையோ அப்படிங்கிற மாதிரி கூடவே தான் இருந்திருப்பான். எல்லாம் முடிஞ்சால் மாற்றிட்டோம் போய் அப்புறம் பார்க்கலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஜிமின் அதுக்கு மேலே அங்கே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ப்ளஸ் ஜிமினால் அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல, ஏன்னா அதுக்கு அடுத்து நடக்க போகிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மொத்த ஃபேமிலி வந்துருச்சு, எப்போ வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சுன்னு சொன்னாங்களோ அடுத்ததே வந்துட்டாங்க, எப்போ மயக்கம் தெளிவுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் இந்த பக்கம் கிளம்புனதுமே அப்படியே அத்தையோ பிடிச்சி இவங்களை தரத்தானே அடுத்த ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போகுது. மொத்த குடும்பம் அங்கே தான் இருக்காங்க, ஜிமின் அம்மா மட்டும்தான். பாவம் இந்த பொண்ணு எவ்வளோ பாடுபட்டிருப்பா அவனுக்காக, ஆனால் இவங்க மனசாட்சி இல்லாத மிருகம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கா. ஜிமின் அப்பாவோ இதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு சொத்து வந்துருச்சு என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு அந்த ஆள் பட்டுக்கு நிற்கிறாரு. ஸோ இங்கே அவன் அத்தை தான், இந்த பாரு அவ்வளோதான், நீ சொன்னில அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு உன் கடமை எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் விரட்டுது அந்த பொம்பளை. இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு தான் ஜிமின் போயிருப்பான். பட் நீங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு இப்போ இல்லை. ஸோ நீங்களோ என்ன முடிஞ்சு, இன்னும் அவருக்கு நல்லா இருக்காருன்னு சொல்லலை, கண்ணு நல்லா தெரியுதான்னு சொல்லலை, அவர் இன்னும் கண்கட்டை பிரித்து நம்மளை பார்க்கக்கூட இல்லை, அதுக்குள்ளே எப்படி போகிறது, கண்கட்டை பிரிக்கட்டும், கண் பார்வை நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதும் நானே போயிடுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கு அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான், திரும்பியும் நிலாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் செம்ம கடுப்பாகுது. நிலாவோ நான் நினச்சிட்ருக்க விளையாடுறியா, நானும் போனால் போகுது ஏதோ அவருக்கு சேவகெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு விட்டு வச்சா ஒரேடியாக ஓவராக பண்ணுற, இவ்வளோ நாள் உன்னை இருக்க விட்டதே பெருசு, இப்போ என்னடானா கண்ணு கட்டை பிரிச்சா தான் போகிறேன் சொல்லிட்டு இருக்க, இங்கே பாரு மரியாதையாக அப்படியே ஓடி போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம காய்ச்சி மூச்சுன்னு கத்த. நீங்களும் அப்படியே கையை கட்டி நக்கெல்லாம் நிலாவை பார்த்து, அட எங்கப்பா என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு
அப்புறம் நீங்கள் எப்படி ஜங்குக் சார் கிட்ட சேருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன திமிரா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? நீ இல்லாட்டி என்னால் அவர்கிட்ட சேர முடியாதா? அவருக்கு இவ்வளோ நாளா கண்ணே தெரியாது, இப்போ தான் கண்ணே தெரிய போகுது. அதனால் என்ன, நான் போய் நிற்க போகிறேன். நான் தான் நிலான்னு அவருக்கு தெரியும்ல, அதனால் நான் சொல்லிக்குவேன், நான் தான் நிலா, இவ்வளோ நேரம் நான் தான் உங்களை பார்த்துக்கிட்டேன்னு. நான் நின்னா அவருக்கு நான் மட்டும்தான் தேவைப்படுவேன். நீலாம் உன்னை எதிர்பார்க்க கூட மாட்டார், ஒழுங்காக ஓடிடு அப்படின்ட்டு மறுபடியும் தனாவட்டா பேசுகிறா. ஐயோ, உங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவ்வளோ நாள் அவர் கூட நான் இருந்திருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே போய் நீங்கள் பக்கத்தில் நின்னதும் உங்களை நிலான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவர் கிடையாது. அவர் கூட பழகியிருக்கு. அவருக்கு பார்வை கண்ணில் கிடையாது, புத்தியில் இருக்குது. அவருக்கு அவர் பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு அவரால் சென்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் போய் நின்னதும் நீங்கள் நிலான்னு நீங்கள் சொல்லிட்டா அவர் நம்பிடுவாரா? அதை நம்ப வைக்கிற வரைக்கும் அமைதியாக தான் இருந்தாகணும். ஏன் சொல்கிறேன்னா, அவர் நீங்கள் போய் நின்னாலும் நம்ப மாட்டார். உங்களை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுவார். யார் நீன்னு தான் கேட்பார். நீங்கள் என்ன தான் நான் நிலான்னு சொன்னாலும் அப்போ ஏன் கூட இருந்தது யாருன்னு கேட்பார். அப்போ அது நானும் தெரிய வரும்போது, அப்போ எதுக்கு ஆள் மாறாட்டம் பண்ணிங்க, எதுக்கு இந்த ஃபோர்ஜரின்னு சொல்லி அடுத்தடுத்த கேள்வி வரும். அதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்லை நீங்கள் செஞ்சதை தான் உண்மையை சொல்ல போகிறீங்களா? நான் சொல்கிற மாதிரி கேட்டுட்டு அமைதியாக இருக்க தான் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரே வழி. நீங்கள் பாட்டுக்காக தான் இருப்பேன் அப்படின்ட்டிங்கன்னா அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் கேட்க நிலாவுக்கு பொறுமையும் இல்லை, அந்தளவுக்கு புத்தியும் இல்லை. அவளுக்கு கடுப்பு தான் ஆகுது. வெள்ளமாக சொல்லிட்டு இருக்கா, இதில் வெளியே தள்ளுங்கம்மா, நீங்களும் அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் கத்திட்டு இருக்கா. பட் அவங்க அம்மா அளவுக்கு ஒன்றும் முட்டாள் இல்லை. அந்த அம்மா வந்துட்டு கிரிமினல் தானே, அது யோசிக்குது. ஆமாம், அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜங்குக்கை பற்றி. அவன் எந்த அளவுக்கு கண் பார்வை இல்லாட்டியும் எப்படி அக்யூரேட்டாக ஒரு விஷயத்தையும் பார்த்து எல்லாம் பண்ணுவான் அப்படின்னும் தெரியும். அதே சமயம் ஒருத்தரோட ஸ்மெல்லு, அவங்களோட ஜுவல்ஸோட சவுண்டு வச்சே அது இன்னாருன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்கும். ஏன்னா அவங்க அத்தையவே வந்துட்டு தூரத்தில் வரும்போது அவங்களோட ஜுவல்ஸ் அந்த சவுண்டெல்லாம் வச்சே கண்டுபிடிச்சிருவான். அத்தை அப்படின்னு கரெக்டாக கூப்பிடுவான். ஸோ அதே மாதிரி தான் இத்தனை நாள் கூட இருந்த, அதாவது நிலான்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் தான் அவனுக்கு நிலா. ஸோ அந்த மாதிரி கூடவே இருந்து உங்களை தொட்டு எல்லாம் பண்ணியிருக்கான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கும்போது இன்னொருத்தியை கொண்டு போய் நிறுத்தினா கண்டிப்பாக இது என் நிலா இல்லைன்னு அடித்து சத்தியம் பண்ணுவான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. உங்களுக்கும் நல்லா புரியுது. நீங்கள் இல்லாத இடத்துல இன்னொருத்தரை கொண்டு போய் நிறுத்தினா அவன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அது நீங்கள் இல்லைன்னு சொல்லுவான் அப்படின்னு. ஆனால் அதுக்காக அவங்க மகளை விட்டுட்டு உங்களை அந்த இடத்துல வைக்கிறதுக்கும் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இது கிடையாது. இதுக்கு இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு தெரியாதனமாக ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு அதை சால்வ் பண்ண நம்ம படுற பாடு இருக்குன்னு அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. என்ன பண்ணுறது, நம்ம திருன்னு முழிக்குது. ஆனால் சிமின் அப்பாவோ ரொம்ப கூலாக, என்னமோ அடிச்சுக்கங்கடா, எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், என் பேர் இதில் அடிப்படாமல் தான் போதும், ஏன்னா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடுச்சு, சீக்கிரம் சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு அவர் 3வது வருஷம் மாதிரி ஒதுக்கி நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாரு. எந்த இதுலையும் வந்து கலந்துக்கல. ஸோ இங்கே அப்படியே அத்தைக்கோ செம்ம கடுப்பாகுது. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? நீ சொல்கிறத பார்த்தா அப்போ இப்படியே இருந்துடுறேன், நான் ஒரு ஓரமாக குடும்பம் நடத்திக்கிறேன், அவர் கூடவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவ போல இருக்குது அப்படின்ட்டு அந்த அம்மா கடுப்பில் கத்துது. இல்லை, நான் அப்படிலாம் சொல்ல வரல. கண்டிப்பாக நான் அவரை விட்டு போயிடுவேன். அவர் கூடலாம் நான் இருக்க மாட்டேன். ஆனால் ஒரே 1 வாரம் மட்டும் டைம் கொடுங்க. ஏன்னா இப்போ தான் அவருக்கு சர்ஜரி முடிஞ்சிருக்கு. அவர் உடம்பு எந்த நிலமையில் இருக்குது, கண் பார்வை எப்படி இருக்குது எதுவும் தெரியல. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் அவரை, ஏமா எங்களுக்கெல்லாம் அந்த இல்லாத அக்கறை உனக்கு வந்துடுச்சா, என் பொண்ணு பார்த்துக்க மாட்டாளா அப்படின்ட்டு மறுபடியும் ஆரம்பிக்குது. இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. அவருக்கு இந்த மாதிரி நிலமையில் போய் நம்ம திடீர்னு ஒரு அதிர்ச்சியை கொடுத்து அதனால் ஏதாவது மறுபடியும் கண் பார்வை பாதிக்கப்பட்டால் அது திரும்ப பிரச்சனையாயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு வாரம் மட்டும் நான் கூட இருந்து பொறுமையாக விஷயத்தை அவருக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடுவேன். அவர் கண் பார்வையிலையும் சரி, உங்கள் குடும்பத்துலேயும் இனிமேல் நான் வரவே மாட்டேன். அதுக்கு மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. அவர் கண்ணுக்காக தான் இவ்வளோ போராட்டமும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் கண் பார்வை நல்லபடியாக வந்துருச்சுன்னு தெரிஞ்சதும் நானே போயிடுவேன். அதுக்கு ஏதாவது பாதிப்பு மறுபடியும் வருதுன்னா அதுக்கு பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நிலாவால் அதை ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி இவ்வளோ நாள் இருந்ததே அவளால் ஏற்றுக்க முடியல, இப்போ இருக்கிறது மட்டும் ஏற்றுக்குவாளா? ஸோ அவ்வளோ இதுக்கு 1 வாரம் என்ன சீன் போடுறியா? இந்த ஸ்கீன் க்ரியேட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்கு என்ன, அவர்கிட்ட உண்மையை சொல்லணும், அதான் நீயே சொல்லணும், அதானே? ஓகே, சொல்லிட்டு போ. ஆனால் அதுக்கு 1 வாரம்லாம் எடுத்துக்காத. இன்றைக்கே அதான் டாக்டர்ஸே சொல்லிட்டாங்களே, நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சிருச்சுன்னு. அவருக்கு கண்டிப்பாக கண்ணும் நல்லா தெரியும். கண் பார்வைக்கும் இப்படி நம்ம அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்கிறதுக்கும் என்னடி சம்மந்தம் இருக்குது? அதனாலலாம் அவருக்கு எந்த பாதிப்பும் வராது. அவர் கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியும். இதுக்கு மேலேயும் நீ என்னடி என் ஜங்குக்கை பார்த்துக்கிறது? அவரை இனிமேல் நான் பார்த்துக்குவேன், அதான் நான் இருக்கல அவரோட நிலா அப்படின்ட்டு புதுசாக மேடம் உரிமையெல்லாம் கொண்டாடுறாங்க. இதுக்கு மேலே அவரை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இங்கே பாரு, இன்றைக்கி 1 நாள் தான் டைம். உண்மையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே நடைய கட்டு.
எனக்கும் செம்ம கடுப்பாக்குது. நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறீங்க. என்ன அப்படின்னு எகிரிக்கிட்டு வரா. பின்ன உங்களுக்கு மூளைனா ஒன்று எப்படி இருக்கும், மண்டைக்குள்ளே இருக்குங்கிறது தெரியுமா, இல்லை அது கூட தெரியாதா? என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. பின்ன கண், மூளை, நரம்பு எல்லாமே வந்துட்டு அந்த மண்டைக்குள்ளே தான் இருக்குது. அது ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். கண்ணுக்கு போகிற நரம்புக்கும் மூளைக்கு போகிற நரம்புக்கும் ஒரே பாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் நீங்கள் படித்ததில்ல. ஏதாவது ஒரு ஷாக்கான விஷயம் சொல்லி அதனால் மூளையும் கண்ணும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கண் பார்வை திரும்ப வராமல் கூட போகலாம். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் இப்போது இந்த ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் மட்டும் தான் கேட்குறேன். நான் அதுக்கப்புறம் டைமில் எடுத்துக்க மாட்டேன். கண்டிப்பாக ஒரே ஒரு வாரம். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அவரை நான் உங்களுக்கே ஒப்படைச்சிட்டு இங்கேருந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட உரிமை கொண்டாடவோ இல்லை எதுக்காகவும் வந்து நிற்க மாட்டேன். நீங்கள் பயப்பட வேணாம். நான் எதுவும் அவர்கிட்ட சொல்லவும் மாட்டேன். யாரை பற்றியும் நான் எப்படி வந்தனோ அதே மாதிரி தெரியாமையே போயிடுவேன். ப்ளீஸ் ஒரு வாரம் மட்டும் அவருக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு கண் பார்வை கொண்டது மறுபடியும் அதில் ஏதாவது பிரச்சனைனா ப்ளீஸுங்க சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் கதறிக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்காக நீங்கள் கதறீங்க, அவளும் அப்படியே கை கட்டி அப்படியே இரும்பு கம்பி மாதிரி அதெல்லாம் எல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கா. ஆனால் அவங்க அம்மாவோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் புரியுது. ஸோ அவங்களுக்குமே அவள் இவ்வளோ கெஞ்சுறா, சரி விடு, இவ்வளோ கெஞ்சுற, அதனால் ஒரு வாரம் மட்டும் இருந்துட்டு போ. அம்மா என்ன பேசுகிற அப்படிங்கிற நிலா. நீ அமைதியாக அறி, நீ பார்த்துக்குவியா அப்படின்னு கேட்க, என்னாலாம் முடியாது, அப்போ மூடிட்டுரு அப்படின்ட்டு அவங்களோ, நீ இவ்வளோ கெஞ்சுற, அதனால் ஒரு வாரம் இருந்து நீயே பார்த்துக்கோ. ஆனால் ஒன்று, நீ இப்படிலாம் சொல்லிவிட்டு எங்களை ஏமாற்றி அவனை உன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு மறுபடியும் நீயே இங்கே இருக்கலாம்னு நினச்ச. ஐயோ அப்படிலாம் எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. மறுபடியும் நான் அவர்கிட்ட வந்து அவரோட குடும்பம் நடத்தி இருப்பேன்லாம் நான் சொல்லலை. நான் அவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு கண்டிப்பாக இங்கேருந்து போயிடுவேன். அதுதான் உனக்கும் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோ, எங்களை பற்றி தெரியும்ல, நீ உரிமை கொண்டாடிக்கிட்டு அவன் கூட இங்கே இருக்கலாம்னு நினச்ச, அதுக்கப்புறம் மொத்தமாக முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு அந்த பொம்பளை மிரட்டுது. அழுகியாக வருது. சொந்த புருஷனுக்காக இன்னொருத்தர்கிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு சரின்னு சொல்லி அப்படியே தலையாட்டிக்கிறீங்க. இங்கே உங்களோட நிலைமையை ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான் பரிதாபத்தோடு பார்த்துட்டு இருக்கு. வேறு யார்? அதே பரிதாபப்பட்ட ஜீவன் ஒன்று அங்கே இருக்கும்ல, ஜிம்மி நம்ம அவங்க தான். அவங்களுக்கும் பயங்கர வேதனையாக இருக்குது. ஆனால் அவங்களே ஒரு வாயிலா பூச்சி. அவங்களுக்கே ஏதாவது ஓவராக பேசினா அவமானமும் அடியும் தான் கிடைக்கும். அவங்களால மட்டும் இங்கே என்ன பேசிட முடியும்? அண்ணனும் தங்கச்சியும் என்ன ஆட்டம் தான் ஆடுறாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வச்சு. அந்த பொண்ணும் பாவம், அவளுக்காக பறிஞ்சு பேசக்கூட முடியாத ஊமனா. என்னால் என்னம்மா பண்ணிட முடியும்? உன்னை நினச்சி வருத்தப்படுறத தவிர எதுவும் பண்ண முடியாது. ஆனால் கடவுள்கிட்ட ஒன்று மட்டும் வேண்டிக்கிறேன், உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்மா. இப்படியே போயிடக்கூடாது. கண்டிப்பாக கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் சங்குக்கு உன் அன்பை புரிய வச்சு உன்னோட சேர்த்து வைப்பார். உனக்காக நான் இதை மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்காக அந்த ஒரே ஒரு மனசு மட்டும் தவிச்சு உங்களுக்காக ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு இருக்கு கடவுள்கிட்ட. ஒரு வழியாக அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் அவனோடையே இருக்கீங்க. இப்படியே 1 வீக் போகுது. ஆனால் அதுக்கப்புறம் நிலா அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட தலை வச்சு படுக்கலை. நான் எதுக்கு அவன்கிட்ட போய் இது பண்ணிகிட்டு இருக்கணும்? கண்கட்டாவை தான் அவனே வந்து பார்க்க போகிறான். அவனுக்காகலாம் நான் கிடக்க முடியாது. அவனே என்னை வந்து பார்க்கட்டும். அவன் தானே நிலான்னு உருகுறான். அப்போ அவனே என்னை தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து நல்லா தின்னு இன்னொரு சுற்று பெருத்து போய் தான் கிடக்கு. ஸோ கண் கட்டை பிரிக்கிறாங்க. நீங்கள் அங்கே இருக்கீங்க. மற்ற ஜிமின் அப்பா அம்மா அப்புறம் எப்போ போல் அத்தைன்னு எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஆனால் நிலா மட்டும் வரல. ஸோ மெதுவாக கண் அப்படியே அந்த கண்கட்டை வந்து பிரிக்க சங்கு மெதுவாக கண்ணை அப்படியே திறக்கிறான். ஃபஸ்ட்டு வெளிச்சத்தில் அவனுக்கு வந்து கண்ணெல்லாம் கூசுது. கண்ணை சிமிட்டி மூடி மெதுவாக டாக்டர்ஸோ அமைதி பொறுமையாக பாருங்கள், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக இப்போ மறுபடியும் கண் அப்படியே திறக்கிறான். அவன் முன்னாடி நிற்கிறது அழகு பதுமையான நீங்கள் தான். அப்படியே ஒரு டால் மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பீங்க நீங்கள். ஸோ நீங்கள் இருக்கிற அழகை வார்த்தையில் வர்ணிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அழகான பொண்ணு. ஸோ அவ்வளோ க்யூட்டாக டால் மாதிரி அப்படியே அவன் முன்னாடி அழகாக நின்றுட்டுருக்கீங்க. செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. உங்களை பார்க்கும் போதே சங்குக்கு அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சம் போல் இருக்குது. இவ்வளோ நாளாக அவன் மனக்கண்ணில் உங்களை ரசிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இப்படி தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி. அதையும் தாண்டி அவ்வளவு அழகாக இருக்கீங்க. எப்படி இருந்தாலும் அவனுக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு நினைக்கிற அளவுக்கு இல்லாமல் இவ்வளோ சூப்பராக இருந்தால் எல்லார் முன்னாடியும் அப்பட்டமாக சைட்டே அடிக்கிறான். ஆனால் பொறுத்த வரைக்கும் சுத்தமாக அழகே இல்லாட்டியும் அவன் கண்ணுக்கு நீங்கள் அழகு தான். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இப்படி ஒரு அழகாக ஒருத்தர் நிற்கும் போது அவனால் மட்டும் என்ன தான் பண்ண முடியும்? ஏன் பொண்டாட்டி
இவ்வளோ அழகா அப்படின்னு நினைக்கும் போதே அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. சின்ன வயசில் பார்த்த நிலாவுக்கும் இப்போ பார்க்குற நிலாவுக்கும் அவனால் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. அப்போவே அவனுக்கு தோணுது, சின்ன வயசில் இவ்வளோ அழகாக இருந்தாளா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே தோணுது. அவள் சப்பியால் இருப்பா, இவள் இவ்வளோ ஒல்லியாக இருக்கா, எனக்காக ஃபீல் பண்ணி இப்படி மெலிஞ்சிட்டாலோ அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ளே ஓடுது. ஜங்குக்கோ அப்படியே உங்களே பார்த்துட்டுருக்கா. நீங்கள் அவனை பார்த்து அழகாக ஸ்மைல் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஜங்குக்கோ, நிலா நிலா, ஏய் எனக்கு கண்ணு தெரியுதுடி, எனக்கு நல்லாவே கண்ணு தெரியுது. நிலா, எனக்காக என் கூடவே இருந்து எனக்கு கண் பார்வை வர வச்சுட்டடி. என் கண்ணுக்கு நீ நல்லா தெரியுறடி. என் நிலா இவ்வளோ அழகா நான் எதிர்பார்க்கவே இல்லைடி. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அதை தாண்டி எனக்கு நல்லா கண்ணு தெரியுதுடி, நீ தெரியுற, எனக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை அவன் நிலா நிலான்னு சொல்லும் போதெல்லாம் கத்தி எடுத்து நெஞ்சில் குத்துற மாதிரி வலிக்குது, வேதனையாக இருக்குது. சந்தோஷம் தாங்கலை உங்களுக்கு. அவனுக்கு கண் தெரியுது, அவங்கள பார்க்குறான். அதெல்லாம் தாண்டி அவன் நிலா நிலான்னு சொல்லும் போதெல்லாம் யாரோ ஒருத்தர் பேரை சொல்லி நம்மளை கூப்பிட்றாங்கிற வேதனை அவ்வளோ வாய் விட்டு சொல்ல முடியல. நான் நிலா இல்லைடா, உன் பொண்டாட்டிடா, நான் வேறடா அப்படின்னு சொல்லி கத்தி கதறணும் போல இருக்குது. ஆனால் எதையுமே பண்ண முடியாத ஊமையாக அழுதுட்ருக்கீங்க. அப்படியே அவனை பார்க்கும்போது, அவன் சந்தோஷத்தை பார்க்கும்போது, அவன் கண்ணிலேருந்து வர டியர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்துட்டு உணர்ச்சி வசமாகுது. அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கும் அழுக வருது. வார்த்தை இல்லாத ஒரு மௌனமாக நிற்கிறீங்க. கண்ணில் வந்து டியர்ஸ் மட்டும் பொங்கி வந்துட்டுருக்கு. என்ன தான் நடிக்க வந்திருந்தாலும், காசை வாங்கிட்டு நடிச்சிருந்தாலும், அந்த நடிப்பில் ஒரு உண்மை இருந்ததில்ல. அவனோட ஒய்ஃபாக தானே வாழ்ந்தீங்க, அந்த வாழ்க்கை உண்மை. அதை யாராலையும் மாற்ற முடியாதே. அந்த வலி ரொம்ப கொடூரமாக இருக்குது. ரொம்பவும் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த இடத்துல உங்களால் எதுவும் பேசவும் முடியல, அமைதியாக இருக்கீங்க. அவனும் நீ தெரியுறடி அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி வா நிலா அப்படின்னு நான் கூப்பிட்றான். அப்படியே ஓடி போய் உன்னை கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுது. ஆனால் மனசை அடக்கிக்கிறீங்க. ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி இருந்திருந்தா நீங்கள் அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையே வேறு. எப்படி கட்டிப்பிடிக்க முடியும்? டக்குன்னு போய் அவன் கையை மட்டும் பிடிச்சிட்டு கண்ணுலேருந்து டியர்ஸ் நிற்காமல் வந்துட்டுருக்கு. உங்களுக்கும் அவ்வளோ படபடப்பு. ஏன்னா கேட்டது 1 வாரம் தான் டைம், முடிஞ்சு போச்சு, கிளம்பணும். சொல்லிவிட்டு கிளம்புறதுக்காக இருக்கீங்க. இந்த வேறு நேரத்தில் அவனை கட்டிப்பிடிக்கவும் முடியாது. அப்படியே கட்டிப்பிடிச்சாலும் கழுகு பார்வை பார்த்துக்கிட்டு நிற்கிற அத்தைகிட்டேருந்து தப்பிக்க முடியுமா? அந்த பொம்பளை பேசியே சாவடிச்சிருவாளே, அந்த பயம். ஸோ ஆனால் கட்டிப்பிடிக்காம நின்னா அதெல்லாம் ஆனால் உங்களுக்கு தான். அந்த கட்டுப்பாடெல்லாம் நம்மளுக்கு தான் கிடையாது. அவனுக்கு இது என்னன்னு கூட தெரியாது. ஸோ அவனை பொறுத்தவரையும் அவனோட ஒய்ஃப் நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க. இந்த மாதிரி சந்தோஷமான தருணத்தில் சும்மாவே உங்களை கட்டி பிடிச்சி கொஞ்சிருவேன். இப்போ மட்டும் சும்மாவாக இருப்பான். அடுத்த நிமிஷம் கையை பிடிச்சதும் உங்களை இழுத்து அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபேஸை அப்படியே கிட்ட பார்க்குறான். அவனுக்கு அது ஒரு ஆனந்தமாக இருக்குது. பொறுத்த வரைக்கும் இப்போ கண்ணு தெரிஞ்சாலும் கண்ணு தெரியாத போது அவன் தொட்டு உணர்ந்ததை தானே அவன் வந்துட்டு இது பண்ணுவான். ஸோ கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை கையாலேயே அலசி பார்க்குறான். அப்படியே கண்ணை மூடிட்டு உங்கள் கழுத்தில் அப்படின்னு அவங்க ஸ்மெல்லை இழுக்கிறான். அதே ஸ்மெல், அதே தொட்டு உணர்ந்த அதே இது, அந்த ஸ்பரிசம், அதெல்லாம் வந்து அவனுக்கு திருப்பி ரீகால் ஆகுது. இவ தான் என் பொண்டாட்டி, இவளே தான் அப்படின்ட்டு உங்களை இன்னும் ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் அந்த ஹக்கு ஒரு அளவுக்கு மேலே முடியல. பிகாஸ் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே ஐயோ இப்படிலாம் பண்ணுறானே, அப்புறம் இவங்க நம்மளை வச்சு செய்வாங்களேங்கிற பயம். ஸோ அப்படியே 2 பேராலையும் ஒரு அளவுக்கு மேலே அவங்களோட பாசத்தை கட்டி வைக்கவும் முடியாமல், அதை வெளியில் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணவும் முடியாமல் ஒரு கொலாப்ஸான மனநிலையில் இருக்கீங்க. ஒரு வழியாக அந்த தழுவுதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டரோ வழக்கம் போல் அவரோட கேள்விகளை சொல்லிவிட்டு கேட்டுட்டு அதுக்கு வந்துட்டு ஜங்குக் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஓகே அப்பப்போ செக்கப் வாங்க, எப்போ வரணும் அப்படிங்கிற மாதிரி மருந்து ஊற்றுறது இதெல்லாம் பற்றி விவரமாக சொல்லிவிட்டு அப்படியே திரும்ப நீங்கள் அப்படியே 2 கையும் குப்பி அப்படியே கண்ணில் டியர்ஸோட நன்றியோடு அவரை பார்க்குறீங்க. அந்த மனுஷனும் இப்படி ஒரு லவ் நான் பார்த்ததே இல்லைமாங்கிற மாதிரி உங்கள் தலையில் கை வச்சு நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மனுஷன் வெளியில் போகிறாரு. ஸோ அடுத்த நிமிஷம் உங்களை தள்ளிக்கிட்டு அப்படியே அத்தை இந்த பக்கம் அப்படியே மாமா அப்படின்னு அப்படியே பொய்யா ஒரு பாசத்தை காட்டுறதுக்குனே ஒரு கும்பல் நின்றுட்டு இருந்துச்சுல. ஸோ டக்குன்னு வராங்க. அதை வந்து ஜிமின் அப்பா வந்து அப்படியே உண்மையிலேயே பாசம் இருக்கிற மாதிரி, கண்ணா உனக்கு கண்ணு தெரியுதாப்பா, இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா, இத்தனை நாள் எனக்கு கண்ணு இல்லையே, எனக்கு எவ்வளோ வருத்தப்பட்ட தெரியுமா இந்த சித்தப்பான்னு ஒரு டயலாக்லாம் அடிச்சு விட ஜிமின் அம்மாக்கோ இவர்கிட்ட தான் நடிக்கலாம் கற்றுக்கணும், என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜெமின் அம்மாவுக்கு வந்துட்டு உண்மையிலே ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பார்வை கிடச்சதில் மனப்பூர்வமாக சந்தோஷப்படுற வெளியாளில் இன்னொருத்தர்னா அவங்க மட்டும்தான். ஸோ ஜங்குக்கை
உனக்கு கண்ணு தெரியுதுப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு பாசம் காட்டி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களையே ஒரு அடிமை மாதிரி தானே வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு பக்கத்தில் நெருங்கக்கூடாது, நீ அவங்ககிட்ட அதிகமாக போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்களையுமே வந்துட்டு பாசம் காட்ட விடாமல் பண்ணியிருப்பார் ஜிமின் அப்பா. அதனால தான் அவங்க வந்துட்டு பயந்துட்டு ஒதுங்கியே இருந்திருப்பாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள அவனு மேலே பாசம், தாய் இல்லாத பிள்ளை அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கும். அதே மாதிரி அத்தையும் வந்துட்டு அதுக்கு மேலே அதுக்கும் வந்துட்டு இப்போ கண்ணு தெரிஞ்சிச்சு, மக வந்துட்டு எப்படி செட்டில் ஆயிடுவா, நம்ம லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அப்படிங்கிற சந்தோஷம் அதுக்கு தாங்கலை. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு பக்கம் அத்தை எவ்வளோ கவலைப்பட்டேன்னு தெரியுமாப்பா அப்படி இப்படின்னு புழுக மூட்டைங்க ஆளுக்கு ஒன்று புழுகிட்டு இருக்காங்க. மீனுமே வந்துட்டான். ஸோ வந்தவனுக்கும் வந்துட்டு சிக்கிக்கு கண்ணு தெரியும். இப்போ வந்துட்டு சாரா வந்ததுக்கப்புறம் ஜிமினுமே மனசு மாறி போய் தானே இருக்கான். அவனுக்கும் வந்துட்டு இப்போ உண்மையிலே சந்தோஷப்படுறான் கண்ணு தெரிஞ்சதுனால. அது மட்டும் இல்லை, இத்தனை நாள் இப்படி பணத்துக்காக கேவலமாக வந்துட்டு நடந்திருக்குமே நினைக்கும் போது அவனுக்கே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஒரு கண் பார்வை எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், அதெல்லாம் நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது. ஸோ டக்குன்னு தாவி ஜிமினோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்க, ஹலோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஹக் பண்ணிக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எப்போவுமே அவன் ஒரு நல்ல அண்ணன், அவ்வளோதான். பட் ஜிம்மினுக்கு அப்படி கிடையாதுல்ல. ஸோ ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் கண் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் தான் படுறான் அவனுமே. ஸோ வந்துட்டு ஜிமின் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு இருந்த ஜேகேவோ அப்படியே உத்து பார்க்குறான். என்ன அப்படின்னு ஜிமின் கொஞ்சம் தடுமாற, நாச்சு ப்ரோ கண்ணெல்லாம் கருவலை வந்திருக்கு, ரொம்ப டல்லாக தெரியுற, எப்போவும் நல்லா இருப்பியே, நீ என்ன தான் என்னால் உன்னை பார்க்க முடியாட்டியும் உன் கம்பீரத்தை என்னால் உணர முடிஞ்சுது. ஆனால் இப்போ அப்படி இல்லையே, ஒரு மாதிரி இருக்க, ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணியிருக்க போல், என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு ஜேகேவோ கரெக்டாக ஜிமினுக்கு எதுவும் பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேச ஜிமினுக்கோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. தான் அந்த அளவு கூட அவனை நம்ம இது பண்ணி பாவம் அப்படிலாம் நினச்சதே கிடையாது. ஆனால் இவன் நம்மளை அந்தளவுக்கு நுண்ணியமாக பார்த்துருக்கானேன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாள் இவனை விலக்கி வச்சு ஒரு தம்பிங்கிற பாசத்தையோ எதையுமே காட்டலையே நம்ம அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் வேலை அதனால தான் அப்படி இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்தனால அப்படி இருக்கும், நான் டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் போய் டாக்டரை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நைஸாக ஜிம்மின் இதுக்கு மேலே நிற்க முடியாமல் அங்கேருந்து ஓடிடுறான். ஆனாலும் ஜேகேக்கு அவன் போனது, அவன் நடவடிக்கைலாம் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. இவனுக்கு என்ன ஆச்சு, இப்படி எப்போ இருக்க மாட்டானே, ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகே மைண்டு யோசிச்சுட்ருக்கு. ஒரு வழியாக கூட்டமெல்லாம் அப்படியே வந்துட்டு கலைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படியே வந்துட்டு அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு வெளியில் போக, நீங்கள் மட்டும் அங்கேயே தான் இருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் தரையை பார்த்து நிற்க அவனை உங்களையே பார்த்துட்ருக்கான். எல்லோரும் எப்படா போவாங்கன்னு இருந்திருப்பான் போல். எல்லோரும் காலியானதும் அடுத்த நிமிஷம் இதுக்கு மேலே முடியாதுடி அப்படின்னு டக்குன்னு அவங்களை இழுத்து மடியில் உட்கார வச்சு அப்படின்னு அப்படியே மொத்த மலை பொழிய ஆரம்பிக்கிறான். நீங்கள் தான் அப்படியே திமிர்றீங்க, உங்களுக்கோ தர்ம சங்கடமாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே ஐயோ பாவா விடுங்க அவ்வளோதான். அந்த வார்த்தை வெளியே கூட வரல, வாய்க்குள்ளேயே அப்படியே முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு அப்படியே கண்ணம் கழுத்து அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவன் லிப்பில் வந்து தான் நிற்கிறான். அப்படியே லிப்பில் பயங்கரமாக டீப்பாக ஒரு கிஸ், ரொம்ப நேரம் பேஷனேட்டாக அப்படியே கிஸ் பண்ணி தான் அப்படியே உங்களை பார்க்குறான். அவனோட கிஸ்ஸு உங்களுக்கு ஏதோ ரொம்ப வருஷம் அப்படியே புருஷனை பொன்னாடி பிரிஞ்சிருந்து பார்த்தா எப்படி ஒரு கிஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அவங்களுக்காக அவன் அவ்வளோ ஏங்குறான். அவனோட அன்பு அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி தான் நீங்கள் அவனுக்காக துடிக்கிறதையும் அவனால் உணர முடியுது. ஃபுல்லாக அப்படியே கடிச்சு கிஸ் பண்ணவனும் அப்படியே உங்களை விட்டு இம்சை பண்ணிகிட்ருக்கான். உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஆராய்ச்சி பாரோ பார்க்குறான். அவனை பொறுத்த வரைக்கும் கண்ணு கிடச்சதுக்கே இது என்ன சொல்கிறது, ஒரு நல்ல இது அப்படின்னா உங்களை பார்க்குறதாங்கிற மாதிரி அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரையும் அணுவா ரசித்து பார்க்குறான். உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அவன் கை உள்ளுக்குள்ளே வேலை செய்ய உங்களுக்கோ திமிரிக்கிட்டு இருக்கீங்க, உங்களால் முடியல. ஒரு வழியாக ஐயோ பாவா கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா, இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு திக்கி திணறி சொல்லி முடிக்கிறீங்க. ஐயோ என்னடி பேசணும், பேசிக்கிட்டே இருப்பியடி, நான் என் வேலையை பார்க்க வேணாமா அப்படின்ட்டு மறுபடியும் அப்படின்னு ஹெல்ப்பில் கிஸ் பண்ணேன். பாவா விளையாடாதீங்க, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ தான் கண் வந்துச்சு, அதுக்குள்ளே முக்கியமான விஷயமா ரசிக்க விட்றியா, சரி சொல்லு என்னவா அப்படின்னு அவங்க கையை அப்படியே பிடிச்சிட்டு அவனும் குழந்த மாதிரி உங்களை பார்த்துட்டு கேட்க, அது என்னை விட உங்களுக்காக உயிரே கொடுக்கறதுக்கு ஒரு ஜீவன் வெளியிலே காத்துட்ருக்கு, நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் உள்ளே வருமா, உள்ளே வர சொல்லவா அப்படின்னு கேட்குறீங்க. யார் அது அப்படின்னு உங்களை பார்க்க நீங்களோ அது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவனே ஃப்ரைடே அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க,
வர சொல்லு அப்படிங்கிறான். அடுத்த நிமிஷம் ஹாஸ்பிட்டல் வெளியில் அப்படியே எப்படா பார்ப்போம் அப்படின்ட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவனுக்கோ நீங்கள் கால் பண்ணால் அடுத்த நிமிஷம் பின்னங்கால் பெரடி அடிக்க உள்ள அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது சந்தோஷம் தாங்கலை. அப்படி ஓடி வரான், குதூகலமாக ஓடி வந்து டப்புன்னு கதவை திறந்து ஜேகேவை பார்க்குறான். ஜேகேவை அவனை பார்க்க சந்தோஷம் தாங்கலை ஃப்ரைடேக்கு. சார் அப்படின்ட்டு அப்படியே வந்து நிற்க ஃப்ரைடேவை அப்படியே நிமிர்ந்து உட்காந்து வா ஃப்ரைடே அப்படிங்கிறான். அதான் அப்படியே கை நீட்டி ஜேகே கூப்பிட்டதும் குடுக்குடுன்னு ஓடி வந்து குழந்தைங்க தான் பேரண்ட்ஸை கட்டிக்கிற மாதிரி அவ்வளோ ஆர்வமாக ஃப்ரைடே வந்து அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். ஜேகேவுக்கும் ஃப்ரைடேக்கும் வந்துட்டு கொஞ்சம் தான் வயசு டிஃப்ரெண்ட். அவன் எப்போயிலேருந்து வேலையில் இருக்கானோ அப்போலேருந்து ஜேகேவை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான். கண்ணு தெரியாமல் ஜேகே பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அப்படியே ஜேகே கண்ணையவே வந்துட்டு ஆராய்ச்சி பார்வை பார்க்குறான். கண்ணெல்லாம் நல்லா தெரியுதா சார், உங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா கண்ணு தெரியுதுல்ல அப்படின்ட்டு கண்ணு அவனுக்கு தெரியணுங்கிறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவனுக்கும் அவ்வளோ ஒரு ஆர்வம். கண்ணு தெரியுது, அவர் நல்லா இருக்காருங்கும் போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்கலை. நல்லா கண்ணு தெரியுது, தெரியறதுனால தான் பரவாயில்ல, என் பாடி கார்டு ரேஞ்சுக்கு ஓட்டமாக நல்லா ஏற்றி வச்சுருக்க அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு ஷோல்டரில் தட்டி சூப்பராக இருக்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே வசலை போங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி உணவு சிரிச்சிட்டு அப்படியே அவர் கண்ணு தெரியுதுங்கிற சந்தோஷத்தில் நின்றுட்டுருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் ஒரு பேஷண்ட் பார்த்தா அப்படி பேசுவாங்க. அதே மாதிரி நலன் விசாரிப்புகள்லாம் முடிஞ்சு ஃப்ரைடேவோ சரி அவ்வளோதான் நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கிட்ட கண்ணெல்லாம் பார்த்துக்கமா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்டயும் சொல்லிவிட்டு அவனுக்கு சந்தோஷம். ஸோ பேசி முடிச்சுட்டு வெளியில் போக மறுபடியும் நீங்களும் ஜங்குக்கு மட்டும் அந்த ரூமில் ஜங்குக்கும் வந்துட்டு சாக போனவனுக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை நல்லா வாழணும், உங்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்க நீங்களோ சாக போகிறவ கடைசியாக வாழ்க்கை இது அவ்வளோதான், இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற தவிப்போடு நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. வந்துட்டு இப்படியே தான் ஒரு 2 days போகுது. அப்பப்போ எல்லாம் வந்து போகிறாங்க. பட் நீங்கள் தான் அங்கேயே இருந்து அவனை நல்லா பார்த்துக்கிறீங்க. 2 daysல வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை 2 நாள் எப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி வந்துட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வரீங்க. உங்களுக்கும் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆனாலும் மனசுக்குள்ளே இப்போது அடுத்தடுத்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே எல்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ வீட்டு வாசலில் வந்து நிற்க அப்படியே வந்துட்டு ஜிம்மி நம்ம தான் ஆரத்தி எடுக்க தட்டோட வராங்க. ஸோ ஜங்குக்கு உங்களை பார்க்க நகர்ந்து நின்றுக்கிறீங்க. வா அப்படின்னு கை பிடிக்க இல்லை இது நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கீங்க, உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர்ந்து நிற்க அவனும் உங்களை விடாமல் இப்போட ஹோல் பண்ணி அதெல்லாம் இல்லை என் கூட நீயும் தானடி அங்கே இருந்த உனக்கும் தான் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் நிலா, நீ என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறான். நிலாங்கும் போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலே அப்படி தான் உங்களை விடவே இல்லை, ஹாஸ்பிட்டல்னு பார்க்காம அங்கேயே வச்சு யாரும் இல்லாத போதெல்லாம் கிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். அவ்வளோ இதாக வந்துட்டு ரொம்ப டீப்பாக போகலாட்டியும் மேலோட்டமாக அவங்கள கொஞ்சம் சித்திரவதை பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். அவங்கள ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ண உங்களால் தான் முடியல. நீங்களே வந்துட்டு என்ன தான் அவனுக்காக எல்லாம் பார்த்து செஞ்சாலும் போக போகிறோங்கிற போது ஒரு வருத்தம் இருக்குல்ல, அந்த கஷ்டத்தில் இருக்க இவன் வேற படுத்தி எடுக்கிறான். எப்படிடா இங்கேருந்து போகிறது, என்ன பண்ணுறது, பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்கிறது, இதுதான் அவங்க மண்டைக்குள்ளே நாளுக்கு நாள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இவன் வேற இடையில இந்த டார்ச்சரை வேறு பண்ணிக்கிட்டு இருந்து இப்போ பொதுவாக எல்லோரும் முன்னாடி வந்து இப்படி நின்றுட்டு எனக்கும் இவளுக்கும் சேர்த்து ஆராத்தி எடுனா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்களை எரிச்சிற அளவுக்கு பார்க்குறாங்க. உங்களுக்கோ தீ இருக்கிற பிரச்சனை இவர் வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்க டக்குன்னு அவனுக்கிட்டேருந்து நகுது ப்ளீஸ் வேணாம் உங்களுக்கு மட்டும் எடுக்கட்டும் அப்படின்னு நகர்ந்து நின்றுறீங்க. ஜிம்மி அம்மாவும் வந்துட்டு சிரிச்ச முகமாக வந்து அவனுக்கு ஆராத்தி சுற்றுறாங்க. ஸோ சுற்றிட்டு அப்படியே வந்துட்டு ஆராத்தியை மெய்டிக்கிட்ட கொடுத்து வெளியே ஊற்ற சொல்லிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு கண்ணா நீ இப்போ பிறந்து வந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இனிமேல் நீ சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க மனசார வாழ்த்துறாங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் ஜிமினும் கை கட்டி அப்படியே பின்னாடி நின்று பார்க்குறான். அவன் முகத்துலேயே லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. இப்போ தான் சார் மாறிட்டாரே நான் அப்போ பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல். அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு நல்ல சித்தப்பா அவ்வளோதான், மற்றபடி எதுலேயும் தலையிட்டுக்கிறது இல்லை. உடனே அத்தையும் வந்துட்டு அப்படியே அவனுக்கு அப்பா என் மருமக பிள்ளை அப்படின்னு சொல்லி கடாக்கெலாம் எடுக்குது. ஆராத்தி எடுத்துருக்கணும், அது கடாக் எடுக்குது. அதுக்கெல்லாம் வேலை எனக்கு வந்துச்சு. ஸோ தூரத்துலேருந்து நிலாவோ அப்படியே ஜங்குக்கு முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. எப்படா வாய்ப்பு கிடைக்கும் சீக்கிரம் அவன்கிட்ட வரணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. அப்படியே நீங்கள் ஜங்குக்கு கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர வந்த அடுத்த செகண்ட் அவன் மேலே ஒரு ஜீவன் வந்து பாய எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க உங்களை தவிர. அது யாராக இருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட். இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டை சொல்லிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.